அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங் கேலக்ஸி A52 ரிவ்யூ யூனிட் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிவ்யூ யூனிட் அன்பாக்சிங் அப்படின்னு சொன்னது தான் எல்லாருமே கீழே கமெண்ட்டில் வந்து கங்க்ராச்சுலேஷன் அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் சாம்சங் மாதிரி ஒரு பிக் பிராண்ட் நமக்கு ரிவ்யூ யூனிட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு தான். ஸோ எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேலில் போய் பர்ச்சேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவேன். ஸோ லான்ச்சுக்கு முன்னாடியே ஒரு ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணது, உங்களோட அதை ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் ரிவ்யூ யூனிட் மட்டும்தான் அன்பாக்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரீட்டெயில் யூனிட் அன்பாக்சிங் எப்போ மாதிரி வருது. ரெட்மி நோட் 10 சீரிஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ரியல்மியுடைய 8 சீரிஸும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் ரீட்டெயில் யூனிட் அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் இருக்குது. எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். மறுபடியும் பிக் தேங்க்ஸ் டு யூ ஆல். இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 479 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் கவர்மெண்ட் ரீசெண்டாக ஃபாஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதில்ல, அதுதான் உண்மை. இப்போ அடுத்ததாக வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் இதை வந்து மேண்டேட்டரி பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ எல்லா 4 வீலர்ஸ்லையுமே வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து ஃபிட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கூடிய விரைவில் ரூலாக கொண்டு வர போகிறாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டோல் பூத்ஸை வந்து இவங்க ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ டோல் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் வழியாக இவங்க பண்ண போகிறதா தெரியுது. ஸோ எல்லா கார்ஸுமே வந்து லைவ் டைமில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் வழியாக பண்ணுவாங்க. கார் பாஸ் ஆகும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து வந்து உங்களுடைய பணம் டிடெக்ட் ஆகிற மாதிரி, ஒருவேளை நீங்கள் பணம் பே பண்ணலைன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர் வழியாக வந்து உங்களை கண்டுபிடிச்சி டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து ஃபைன் மணியோடு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஃபால்ட்டாக ஜிபிஎஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பழைய கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ கூடிய விரைவில் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து எல்லா 4 வீலர்ஸ்க்கும் மேண்டேட்ரி ஆகிடலாம் அப்படின்னு தெரியுது. ஃபேஸ்புக்குடைய ஃபேமிலி ஆப், இன்ஸ்டாகிராமில் வந்து போன வாரம் நிறைய புது பாலிசிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டடானதான். எஸ்பெஷலி யங் யூசர், அதாவது 13 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து யாராவது வந்து ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்தா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், அலர்ட் நோட்டிஃபிகேஷன், இவங்க அன்னோன் பர்சன் அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ 13 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்களுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணதுனால இன்ஸ்டாகிராம் வந்து 13 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்களுக்காக புதுசாக டெடிக்கேட்டடாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப்பே இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த புது இன்ஸ்டாகிராம் ஆப்லேயும் இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வெறும் 13 வயசு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதோட இதில் பாலிசிஸ், அதாவது செக்யூரிட்டி பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராமை விட ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸோட தான் இது இருக்கும் அப்படின்னு தெரியுது. கூகுள் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Threadit. இது எக்ஸாக்டாக டிக்டாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து என்டர்டெயின்மெண்ட்காக கிடையாது, இது கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனல்ஸ்க்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் மீட் யூஸ் பண்ணுற எல்லாருமே. ஸோ கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஏதாவது சொல்லணும் அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட் வீடியோவாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதுக்காக வந்து இந்த மாதிரி Threadit லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இது கூகுளுடைய க்ரோம் ப்ரௌசரில் அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக் இல்லைனா போலியான ஃபோன் சார்ஜர் பற்றி வந்து சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி டீமில் ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஐஃபோன் சார்ஜர் பாரோ பண்ணி அவங்களுடைய ஃபோனை வந்து சார்ஜரில் போட்டிருக்காங்க. போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபோன் எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு. இதையடுத்து இந்த சார்ஜரை எங்கே பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜர்ஸ் யார் சேல் பண்ணுறான்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கிலும் யார் வந்து விற்கிறா அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அவங்க சொன்னது என்னன்னா வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சேல் ஆகக்கூடிய சார்ஜர்ஸ் வந்து 80% வந்து ஃபேக் சார்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜர்ஸ் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸே வந்து ஃபேக்
ஃபேக்காக தான் சேல் பண்ணுறதா இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து காமர்ஸ் வெப்சைட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பொருள் சேல் பண்ணணும், இதே நானே ஒரு பொருள் அங்கே சேல் பண்ணணும் அப்படின்னா வந்து என்னுடைய பேன் கார்டு டீட்டெயில், கம்பெனி டீட்டெயில், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பார்த்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னுடைய ப்ராடக்ட்டே அங்கே சேல் ஆகும். அதே இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டோ இல்லைனா பேஜ் ஓப்பன் பண்ணால் போதும், யாராவது ஃபோட்டோ எடுத்து போட்டு வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து இமீடியட்டாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். எந்த வெரிஃபிகேஷனும் ஃபேஸ்புக்கும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி யாரையுமே பண்ணுறதில்ல. இதை அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த டீம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு ரிப்போர்ட். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக க்ராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பப்ஜியுடைய ஓனர் அதாவது கிராஃப்ட் அண்ட் கார்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணுறதா தெரியுது. எஸ்பெஷலி என்ன டெசிக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், கேமிங், அனலிஸ்ட், இதை டிசைன் பண்ணுறவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது மூலயமா வந்து இந்தியாவுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து இவங்க புது கேம் ஏதோ டிசைன் பண்ண போகிறதா வந்து ரூமர்ஸ் வருது. பப்ஜியும் இந்தியாவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ கிராஃப்ட் அண்ட் கார்பரேஷன் இந்தியாவில் நிறைய பேர் இப்போ ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஜி மறுபடியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டியும் வந்து ஒரு புது விதமான பேட்டன்ட் தான். ஆனால் இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இவங்க ஃபைல் பண்ணது. ஸோ இந்த பேட்டன்ட்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் டிஸ்பிளே. ஆசச் அந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்க்கும்போது வந்து நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஒரே ஒரு டிஸ்பிளே தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். செகண்டரி டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஸ்லைட் பண்ணி இழுத்து செகண்டரி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அதை புஷ் பேக் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேட்டன்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் மார்க்கெட்லேயும் இதை கொண்டு வர போகிறதா தெரியுது. வோடஃபோன் ஐடியா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து கொலாப் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இந்த கொலாபரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வோடஃபோன் ஐடியா கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து இனிமேல் வாட்ஸ்அப் வழியாகவே உங்களுடைய ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ்க்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய நம்பர் அதுக்கப்புறம் அவங்க தர நம்பரை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பிளான் வேணுமோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு கிளிக்கில் வந்து வாட்ஸ்அப் வழியாக பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வோடஃபோன் சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோவில் வோடஃபோன் யூசர்ஸ் மட்டும் இப்போ வாட்ஸ்அப் வழியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியுது. நான் வோடஃபோன் யூசர் தான், ஆனால் நான் வந்து வாட்ஸ்அப் வழியாக கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். ஒன்ப்ளஸ் ஸ்மார்ட் வாட்சும் இந்தியாவில் மார்ச் 23 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் டெக் யூடியூபர் அன்பாக்ஸ் தெரப்பி வந்து இதை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒப்போவுடைய RX வாட்ச் இது மாதிரியே தான் இருக்குது இதோட அவுட்லுக். பட் ஒப்போ RX வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க லான்ச் பண்ணல, ரொம்ப நாள் அது ரூமர்ஸில் இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக இதோட அவுட்லுக் அதே மாதிரி தான் இருக்குது, சர்க்குலர் டயலோட. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர், ஆக்சிஜன் லெவல் மானிட்டர் எல்லாமே இருக்குது. இதுவும் அமலட் பேனலில் தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அவுட்லுக் சிமிலராக இருக்குது. ஸோ ஒன்ப்ளஸ் உடைய ஸ்மார்ட் வாட்ச் மார்ச் 23 அன்னைக்கு இந்த அவுட்லுக்கோட இந்தியாவில் லான்ச் ஆகுது. விவோடைய சப் பிராண்ட் iQoo கீழே புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து டெனா சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQoo U3X. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லிஸ்டிங்காக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சிப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ரிவீலாக இருக்க சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 480 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட அவுட்லுக் இங்கே ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய Y31 அதுதான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி iQoo பிராண்டு கீழே சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவுட்லுக் பார்க்கும்போது. POCO X3 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் மார்ச் 30 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அதே குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 22 அன்னைக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே ரிவீலாக இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 860 அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி இது 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz பஞ்ச் ஹோல் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே குவாட் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சலோட 5160 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக POCO X3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், அதே அவுட்லுக்கில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ மார்ச் 30 அன்னைக்கு POCO X3 Pro இந்தியாவில். மைக்ரோமேக்ஸ் அவங்களுடைய இன் சீரீஸில் மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனை அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். MediaTek Helio G80 இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் 5000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 10,499க்கும் 6GB 128GB 11,999க்கும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க
பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்டரி ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 9,999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 11,499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரியல்மியோடைய X7 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனால லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது Realme X7 Pro Extreme Edition இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அகைன் இது MediaTek Dimensity 1000ஓட ஒரு 5G சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கூடிய விரைவில் ரியல்மியுடைய X7 Pro Extreme Edition சைனால லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இதை நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus உடைய 9 சீரீஸில் OnePlus 9R வந்து இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் ஆகும் அப்படின்னு நேற்றே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரிகர் லுக்கோட வந்திருக்கு. அதாவது ட்ரிகர் பட்டன்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்லுக்கே வந்து இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek உடைய Dimensity அதாவது 1000+ சிப்செட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ MediaTek Dimensity அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ OnePlus 9R ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன், இன்னும் சொல்ல போனால் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்னர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். கூகுள் லான்ச் பண்ண ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்முடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே வந்து டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்னர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் வர்ச்சுவல் ரேம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மணி விக்கி. கங்க்ராச்சுலேஷன் மணி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.